அப்ளாஸ் என்டர்டைன்மெண்ட் நீலம் ஸ்டுடியோஸ் தயாரிப்பில் அப்ளாஸ் என்டர்டைன்மெண்ட் மற்றும் பாரஞ்சித் வழங்கும் மாரி செல்வராஜ் இயக்கத்தில் ரூம் நடிக்கும் வயசன் காலமடான் வெற்றி நடை போடுகிறது. சென்னை நுங்கம்பாக்கத்தில் தென்மண்டல வானிலை ஆய்வு மைய தலைவர் அமுதா செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். அதனை பார்க்கலாம். இன்று 21 அக்டோபர் காலை 5:30 மணி அளவில் தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகி அதே பகுதி 8:30 மணி அளவில் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக, அதாவது வெல் மார்க் லோ பிரஷர் ஏரியாவாக அதே பகுதிகளில் நிலவுகிறது. இது மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து நாளை 22 அக்டோபர் மதியம் தென்மேற்கு மற்றும் அதனை ஒட்டிய மத்திய மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் வட தமிழக, புதுவை மற்றும் தெற்கு ஆந்திர கடலோர பகுதிகளுக்கு அப்பால் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற வாய்ப்பு உண்டு. அதற்கு அடுத்த 24 மணி நேரத்தில், அதாவது 23 அக்டோபர் மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து வட தமிழக, புதுவை, தெற்கு ஆந்திர கடலோர பகுதிகளை நோக்கி நகர்ந்து மேலும் வலுவடையும் வாய்ப்பு உள்ளது. அதாவது காற்றழுத்த தாழ்வு மண்டலம் அப்படின்றது டிப்ரெஷன், அதற்கு அடுத்த ஸ்டேஜ் அப்படின்றது டீப் டிப்ரெஷன். அதற்கான சாத்தியக்கூறு உண்டு. டீப் டிப்ரெஷன் வரைக்கும் சொல்ல முடியும். இன்னைக்கு நாளைக்கு அது புயலா மாறுமா அப்படின்றது ஓரளவுக்கு சரியா சொல்ல முடியும். இப்போ இந்த நிலையில நீங்க சொல்றது வச்சு பார்க்கும்போது இன்னைக்கு இரவுக்கோ நாளைக்கு ஃபுல்லுக்கோ மழை எப்படி இருக்கு? மழைக்கு நான் அடுத்த ஸ்லைட்ஸ்ல சொல்லியிருக்கேன். மழை கடலோர மாவட்டங்களுக்கு கனமழை எச்சரிக்கை அதி கனமழை எச்சரிக்கை விடப்பட்டிருக்கு. முதல்ல இந்த சினாப்டிக் சிச்சுவேஷன்ஸ் எல்லாம் பார்த்துடலாம், அப்புறம் இந்த மழை குறித்த தகவல்கள் we will see. தெற்கு அந்தமான் அடுத்த 3 சிச்சுவேஷன்ஸ்ல இரண்டாவது தெற்கு அந்தமான் கடல் மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளில் ஒரு வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி நிலவுகிறது. இது இரண்டாவது சினாப்டிக் சிச்சுவேஷன். மூன்றாவது அரபிக்கடல் பகுதிகளிலே நேற்று தென்கிழக்கு அரபிக்கடல் பகுதிகளிலே நிலவிய ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி இன்றும் அதே பகுதியில் நிலவுகிறது. இது மேற்கு திசையை நோக்கி மெதுவாக நகர்ந்து அடுத்த 24 மணி நேரத்தில் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெறும் வாய்ப்பு உள்ளது. இந்த 3 சினாப்டிக் சிச்சுவேஷன்ஸ். கடந்த 24 மணி நேரத்தில் மழையின் டேட்டா பார்த்தீங்கன்னா, தமிழகத்தில் பெரும்பாலான பகுதிகளில் மழை பெய்துள்ளது. புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலுமே மழை பெய்துள்ளது. தமிழகத்தில் வடகிழக்கு பருவமழை தீவிரமடைந்துள்ளது. அப்புறம் 4 இடங்களில் மிக கனமழை பதிவாகியுள்ளது. அதிக அளவாக ராமநாதபுரம் மாவட்டத்தில் தங்கச்சி மடத்தில் 17 சென்டிமீட்டர், பாம்பன் 15 சென்டிமீட்டர், மண்டபம் 14 சென்டிமீட்டர், வரட்டுப்பள்ளம் ஈரோடு மாவட்டத்தில் 13 சென்டிமீட்டர் மற்றும் 22 இடங்களில் கனமழை பதிவாகி உள்ளது. இன்றைய தேதி வரைக்கும், அதாவது வடகிழக்கு பருவமழை காலம் சொல்ற 1 அக்டோபர்ல இருந்து இன்று வரை 21 அக்டோபர் வரை தமிழகத்தில் பதிவான மழை, தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் பதிவான மழை அளவு 16 சென்டிமீட்டர். இயல்பு மழை, இன்று வரைக்குமான இயல்பு மழை அளவு 10 சென்டிமீட்டர். அப்போ இயல்பிலிருந்து இன்று வரை பதிவானது இயல்பிலிருந்து 59% அதிகமாக பதிவாகி இருக்கிறது. இதுல 16 மாவட்டங்கள் இயல்பை விட மிக அதிகமாக பதிவாயிருக்கு. அடுத்த 7 தினங்களுக்கான வானிலை எப்படி இருக்கும் அப்படின்னா, 21 மற்றும் 22 இந்த தேதிகளில் பெரும்பாலான பகுதிகளில் மழை பெய்யும், இடி மின்னலுடன் கூடிய மழை பெய்யும் வாய்ப்பு உள்ளது. புதுவை மற்றும் காரைக்காலிலும் இதே போல இடி மின்னலுடன் மழை பெய்ய வாய்ப்பு உள்ளது.
23ஆம் தேதி தமிழகத்தின் அநேக இடங்களில் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் மழை பெய்யும் வாய்ப்பு. 24 27 வரைக்கும் தமிழகத்தில் ஒரு சில இடங்களில் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் மழை பெய்யும் வாய்ப்பு உண்டு. இப்போது கனமழை, மிக கனமழை, அதி கனமழைக்கான எச்சரிக்கை. இப்போ பார்த்தீங்கன்னா இன்று காலையிலிருந்து நாளை காலை 8:30 மணி அளவுடன் எந்தெந்த மாவட்டங்களில் அதி கனமழை எதிர்பார்க்கிறோம் அப்படின்னா 8 மாவட்டங்கள்ல, கடலோர மாவட்டங்கள்ல அதி கனமழை எதிர்பார்க்கிறோம். அதோடு கூட தமிழகத்தின் 8 மாவட்டங்கள் மற்றும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகள் 10 மாவட்டங்கள்ல மிக கனமழை எதிர்பார்க்கிறோம். 7 மாவட்டங்கள்ல கனமழை. எங்கெல்லாம் அதி கனமழை எதிர்பார்க்கிறோம்? விழுப்புரம், கடலூர், மயிலாடுதுறை, காரைக்கால், புதுவை, அப்புறம் தஞ்சாவூர், நாகப்பட்டினம், புதுக்கோட்டை, ராமநாதபுரம். இதுல இந்த 8 மாவட்டங்கள் கூட புதுச்சேரி மற்றும் காரைக்காலும் சொல்லிட்டேன். நாளை பாத்தீங்கன்னா 4 மாவட்டங்கள்ல அதி கனமழை சொல்லியிருக்கோம் புதுச்சேரியோடு. 11 மாவட்டங்கள் மிக கனமழை மற்றும் காரைக்கால். 6 மாவட்டங்கள்ல கனமழை. எந்த 4 மாவட்டங்கள் அதி கனமழை எதிர்பார்க்கிறோம் 22ஆம் தேதி அக்டோபர் சொன்னீங்கன்னா செங்கல்பட்டு, விழுப்புரம், கடலூர், மயிலாடுதுறை மற்றும் காரைக்கால், புதுச்சேரி. சென்னையை பொறுத்தவரை கேட்டீங்கன்னா சென்னைக்கு 21 மற்றும் 22ஆம் தேதி நாம மிக கனமழை எச்சரிக்கை தந்திருக்கிறோம். 23ஆம் தேதி 5 மாவட்டங்களுக்கு மிக கனமழையும் 6 மாவட்டங்கள் மற்றும் புதுச்சேரிக்கு கனமழை எச்சரிக்கையும் தந்திருக்கிறோம். அப்புறம் 24ஆம் தேதி ஒரு 6 மாவட்டங்கள், மலை மாவட்டங்கள், நீலகிரி, கோவை, ஈரோடு மற்றும் கிருஷ்ணகிரி, தருமபுரி, சேலம் கனமழை எதிர்பார்க்கிறோம். ஸோ 4 நாட்களுக்கு இந்த மழைப்பதிவு குறித்து ஒரு தகவல். அது மீனவர்கள் முதலாம் அறிவுறுத்தல் 21ஆம் தேதி காலைக்குள்ள ஆழ்கடலிலிருந்து வராத மீனவர்கள் உடனடியாக கரைக்கு திரும்புமாறு அறிவுறுத்தப்படுகிறார்கள். 21 இன்றிலிருந்து 26ஆம் தேதி வரைக்கும் சூறாவளி காற்று மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 65 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். எந்தெந்த பகுதிகள்னு பாத்தீங்கன்னா 21ஆம் தேதி தென் கிழக்கு வங்கக்கடல் பகுதி, அதனை ஒட்டிய தென் மேற்கு வங்கக்கடல் பகுதி, அந்தமான், தெற்கு அந்தமான் பகுதிகள் மற்றும் அரபிக்கடல் பகுதிகளில் கேரள, கர்நாடக கடலோர பகுதிகள், லட்சத்தீவு, மாலத்தீவு பகுதிகள், தென் கிழக்கு அரபிக்கடல் பகுதிகள். 22ஆம் தேதி தமிழக கடலோர பகுதிகள், அதனை ஒட்டிய தெற்கு ஆந்திர கடலோர பகுதிகள் மற்றும் தென்கிழக்கு, தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகள், அந்தமான், தெற்கு அந்தமான் கடல் பகுதிகள், அரபிக்கடல் பகுதிகள். ஸோ 23ஆம் தேதியிலிருந்து 25ஆம் தேதி வரை, 26ஆம் தேதி வரை அரபிக்கடல், வங்கக்கடல் மற்றும் தெற்கு அந்தமான் கடல் பகுதிகளுக்கு மீனவர்கள் செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்பட்டிருக்கிறார்கள். இப்பொழுது சென்னையை பொறுத்தவரைக்கும் வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும். நகரின் ஒரு சில பகுதிகளில் கன முதல் மிக கனமழை எதிர்பார்க்கப்படுகிறது. அதிகபட்ச வெப்பநிலை 28 ஒட்டியும் 28 டிகிரி செல்சியஸை ஒட்டியும், குறைந்தபட்ச வெப்பநிலை 24 25 டிகிரி செல்சியஸை ஒட்டியும் இருக்கக்கூடும். இங்கிலீஷ் முதல்ல திரும்ப
மெயின் போர்ஷன் இங்கிலீஷா அந்த காற்றழுத்த தாழ்வு அதிகம் அந்த போர்ஷன் திரும்ப இம்பார்ட்டன்ட் போர்ஷன் சத்தமா மேடம் இல்ல ஒரே விஷயம் மெயின் போர்ஷன் 3 பகுதிகள். ஒன்று வங்கக்கடல் பகுதிகளிலே இன்று நிலவிய காற்றழுத்த தாழ்வு பகுதி 8:30 மணி வாக்கில் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக அதே பகுதிகளில் நிலவுகிறது. அது மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து நாளை 22ஆம் தேதி அக்டோபர் மதியம் தென்மேற்கு மற்றும் அதனை ஒட்டிய மத்திய மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் வட தமிழக, புதுவை மற்றும் தெற்கு ஆந்திர கடலோர பகுதிகளுக்கு அப்பால் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெறும் வாய்ப்பு உள்ளது. காற்றழுத்த தாழ்வு மண்டலம் என்பது டிப்ரெஷன். அதற்கு அடுத்த 24 மணி நேரம், அதாவது நாளை மதியத்திலிருந்து 22ஆம் தேதி அக்டோபர் மதியத்திலிருந்து அடுத்த 24 மணி நேரத்தில் அது மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து வட தமிழக, புதுவை, தெற்கு ஆந்திர கடலோர பகுதிகளை நோக்கி நகர்ந்து மேலும் வலுவடையும் வாய்ப்பு, அதாவது டீப் டிப்ரெஷன், ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக மாறும் வாய்ப்பு உள்ளது. இது வங்கக்கடல் பகுதி. அப்ளாஸ் என்டர்டைன்மெண்ட் நீலம் ஸ்டுடியோஸ் தயாரிப்பில் அப்ளாஸ் என்டர்டைன்மெண்ட் மற்றும் பாரஞ்சித் வழங்கும் மாரி செல்வராஜ் இயக்கத்தில் ரூம் நடிக்கும் பைசன் காலமடான் வெற்றி நடை போடுகிறது.